அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளாததற்கு காரணம் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுள்ளார் டொனால்டு டிரம்ப். இந்த விழாவில் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் டிரம்புடன் நெருக்கமாக இருந்த பிரதமர் மோடி கலந்து கொள்ளாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. 2019 அமெரிக்க தேர்தல் சமயத்தில் ஹவுடி மோடி என்ற பெயரில் டிரம்புக்காக மோடி களமிறங்கியது. 2020 நமஸ்தே டிரம்ப் போன்ற நிகழ்ச்சிகள் இருவரது உறவுக்கான அடையாளமாக இருந்தன. அப்படி இருக்கையில் டிரம்ப் பதவியேற்கும் போது மோடி நேரில் போகாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்பி வைத்தது ஏன் என்ற கேள்வி வந்தது. அரசு சார்பில் மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடியை டிரம்ப் அழைக்கவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கமாக பின்பற்றும் நடைமுறையை தான் டிரம்ப் பதவியேற்பு விழாவிலும் கடைபிடித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து விளக்கம் வந்துள்ளது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கைப்படி அரசு சார்பில் முக்கிய அமைச்சர் தான் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் நைஜீரிய அதிபர் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், மாலத்தீவு அதிபர் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் கலந்து கொண்டதை உதாரணமாக காட்டுகின்றனர். அதனால் வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றியே பிரதமர் மோடியும் டிரம்பின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடி கொடுத்த கடிதம் ஒன்றை அதிபர் டிரம்பிடம் சேர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் பதவியேற்பு விழாவில் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதும் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதிபராக பதவியேற்ற டிரம்புக்கு பிரதமர் மோடி சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், என் நண்பர் டிரம்புக்கு வாழ்த்துகள். இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு பயனளிக்கும் வகையிலும் உலகிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் மீண்டும் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருக்கிறேன். வெற்றிகரமான பதவிக்காலம் அமைய வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார்.